அல்லேலூயா. அப்ப முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அது என்ன இல்லைங்க, திருப்தி கிடையாது. சில நேரத்துல சொல்லுவோம் நம்முடைய கணவனை குறித்து, ஐயோ எனக்கு வாச்சிருக்கிறான் பாரு, குடிகார நாய், அடிச்சுட்டே இருக்கிறா, சண்டை போட்டே இருக்கிறா, திட்டிட்டே இருக்கிறா, அதான் அவன் புருஷன் பாரு எவ்வளவு நல்லவனா இருக்கிறா, அந்த மாதிரி ஒரு புருஷனுக்கு கிடைச்சிருக்க கூடாதா? ஆண்கள் கவலைப்படுவாங்க, பாரு நமக்கு வாச்சிருக்குது பாரு எவ்வளவு பெரிய ஒரு வாயாடுங்க, வாயை திறந்தா மூடுறதே கிடையாது. அங்கு பாரு சரிங்க சரிங்க அந்த வார்த்தை தவிர ஒரு வார்த்தை வரதில்லை. நமக்கு வாச்சிருக்குது பாரு இப்படிப்பட்ட மனைவின்னு. பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, தருதலைங்க எனக்கு பிறந்திருக்குது பாரு எப்படின்னு. ஒண்ணு அடங்க மாட்டேங்குது, ஒண்ணு கீழ்ப்படி மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு எதிராக சொல்லுது. இது பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். பல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனா ஒரு காரியத்தை நீங்கள் நான் நன்றாக யோசிக்க வேண்டும். கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்கு துணையா கொடுத்த கணவன், அவர் எனக்கு துணையாய் கொடுத்த மனைவி, நான் கரம் பிடிக்கும் பொழுது, அல்லது நான் தாலி கட்டும் பொழுது, அல்லது நான் மோதிரம் மாற்றும் பொழுது, நான் பைபிள் மாற்றும் பொழுது எப்படிங்க ஏற்ற துணையாகத்தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப ஏற்ற துணையா அவங்க இல்லைன்னு புலம்புறதுக்கு காரணம் யாருங்க? நான் தான். நான் இருக்க வேண்டிய விதத்துல இருந்திருந்தா என் கணவன் அப்படிப்பட்டவனாய் மாறி இருக்க முடியாது. கணவன் இருக்க வேண்டிய விதத்துல இருந்திருந்தால் மனைவி அப்படிப்பட்டவனாய் மாறி இருக்க முடியாது. வசனம் சொல்லுது ஏற்ற துணை. தப்பான கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ ஊழியக்காரங்க, நிறைய கிறிஸ்துவ விசுவாசிங்க இந்த ஒரு இருதயத்துல வேதனை ஓடிட்டே இருக்குது. ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனா? இல்ல, ஆண்டவர் சரியாக முன்குறித்து தீர்மானத்தோடு கூட கொடுத்திருக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மகனுக்கு இந்த மகள் தான், இந்த மகளுக்கு இந்த மகன் தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் முன்குறிக்கப்பட்ட ஒரு துணையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த துணையை குறித்து நான் என்ன செய்யக்கூடாதுங்க, முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் முறுமுறுக்கிறோம் யோசித்து பாருங்க. இருதயத்தை அப்படியே கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட திறந்து வைங்களா. எத்தனை தடவை நம்ம முறுமுறுத்திருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், பலிபீடத்தில் நிக்கிற என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. முன்குறிக்கப்பட்ட ஒரு கணவனை, முன்குறிக்கப்பட்ட ஒரு மனைவியை கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டு